வெல்கம் டு கிருபாஸ் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெப்பர் ரைஸ் பார்க்க போகிறோம். இது ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபி தான். இது ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இப்போ இருக்க சீசனுக்கு நமக்கு கோல்டு காஃப்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரைஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு இதாக இருக்கும். உடனே கோல்டு காஃப் எல்லாமே சரியாயிடும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் எந்த ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சாதம் வடித்தாலும் பரவாயில்ல, இல்லை குக்கர் ரைஸாக இருந்தாலும் ஓகே தான். எடுத்து நல்லா உதிரியாக வச்சுடுங்க. ஒரு பவுலில் ஒரு கப் ரைஸ் எடுத்துருக்கேன் நான். இப்போ அதுக்கு தேவையான ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம், அதுவும் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பெப்பரும் ஜீராவும் சேர்த்து வெறும் பெப்பர் மட்டும் போட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப காரமாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் பெப்பரும் ஜீராவும், பெப்பர் 1 பங்கு போட்டிங்க அப்படின்னா ஜீரா 1 பங்கு சமமாகவே போட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் இதுக்கு கீ தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஆயில் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கீ தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம். அப்புறம் சால்ட் நமக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் கறி லீவ்ஸ், கருவேப்பிலை நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான். நம்ம போய் சட்டுன்னு செஞ்சு முடிச்சுட்டு பட்டுன்னு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பர்னர் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன் நான். பாருங்கள், கடாய் ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆனோன்னு கீ போடுறேன். கீ 3 ஸ்பூன்ஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக உங்களுக்கு ஆயில் ஓகேனா நீங்கள் ஆயில் கூட வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போது கீ மெல்ட் ஆகிடுச்சு. கீ மெல்ட் ஆனோன்னே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியன் இருக்கு இல்லையா, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சொன்னேன் நான். ஸோ அதையும் அதில் சேர்த்துடலாம். ஸோ இப்போது இந்த ஆனியன் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும் உங்களுக்கு. நல்லா அப்படியே நல்லா வதக்குங்க. ஸோ நல்லா அந்த கீழே வதக்கும் போதே நல்ல ஒரு அரோமா வரும் உங்களுக்கு. நல்லா அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்குங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணி கருப்பாக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைட்டாக அந்த ஷேடு மாறினாலே போதும். உங்களுக்கு சீக்கிரம் கொஞ்சம் வதங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போயே ரைஸ்க்கு தேவையான அந்த சால்ட் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கேன். ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கறி லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நான் போட்டுட்டேன். பாருங்கள், ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் மிதமான சூட்டில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சைட்லலாம் கரிஞ்சிடும், நடுவில் மட்டும்தான் உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா மிதமான சூட்டில் வச்சாலே போதும். நம்ம பொறுமையாக செஞ்சால் நல்லா வரும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு தேவையான அந்த வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பெப்பர் ஜீரா பவுடர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். பாருங்கள், அப்படியே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். இந்த பெப்பர் பவுடர் பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கோஸாக தான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பவுடராக பண்ணிங்கன்னா பெப்பர் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கசப்பு வரும். அதனால் கொஞ்சம் கோஸாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பெப்பரை போட்டுட்டு மிதமான சூட்டில் தான் வச்சுருக்கேன். கரிஞ்சிட விடக்கூடாது, இல்லைன்னா கசக்கும். ஸோ லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃப்ரை லைட்டாக அப்படி கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா பவுலில், அந்த ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ பவுலில் இருக்க ரைஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அப்படியே ஆட் பண்ணிவிட்டு சிம்மிலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ரைஸை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் ரைஸ் நான் கம்ப்ளீட்டாக ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தரோவாக அடியில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அப்படி திருப்பி விட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த பெப்பர் பவுடர் வந்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி அப்படி திருப்பி திருப்பி விட்டு, இல்லைன்னா ஒரே இடத்துல வந்து பெப்பர் பவுடர் சேர்ந்துடும். அதனால் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆயில் வேண்டாம், கீ வந்துட்டு கொலஸ்ட்ரால் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விட்டுடலாம். இல்லை நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் எங்கேயாவது கட்டி இருந்துச்சுன்னா அப்படியே பிரேக் பண்ணி விட்டுட்டு அப்படியே நல்ல ஒரு தரோவாக ஒரு மிக்ஸு கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணுறேன். அப்படியே சுற்றி கொஞ்சமாக கீ நீங்கள் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சால்ட்டு எல்லாமே இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மிக்ஸ், நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம பெப்பர் ரைஸ் செஞ்சு முடிச்சாச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். குழந்தைங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். கோல்டு காஃபுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. பெப்பர் வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு விதத்தில் வந்து டெய்லி நம்ம சமையலில் சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ நல்லா செஞ்சு கொடுங்க. ஸோ ஈஸியான ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணுங்கள், இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ வந்துட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள். ஸோ இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள். ஸோ உதிரி உதிரியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால் பசங்க வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. வேறு சைடிஷ் கூட வந்துட்டு இதுக்கு தேவையே இல்லை, நீட்டாக சாப்பிட்ருவாங்க. ஸோ நீங்கள் அதை லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணணுன்னா கூட அழகாக பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ மத்தியானம் நீங்கள் சமைச்ச சாப்பாடு லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலே வந்துட்டு இதை நீங்கள் செஞ்சிடலாம். செஞ்சு கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். ஸோ எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக கொடுக்குறேன். கிருபாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஜாலியாக சாப்பிட்லாம், விதவிதமாக சாப்பிட்லாம். கிருபாஸ் அகாடமியில், கிருபாஸ் சமையலேருந்து விதவிதமான டிஷ்ஷஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.